ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை தாங்க போகிறோம். அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலை பார்க்க போகிறோம். உங்களையும் இலவசமாக இன்று டிக்கெட்டே இல்லாமல் இலவச தரிசனத்திற்கு கூட்டு போகிறேன். வாங்க, தூரந்தொலைவத்தில் உள்ளவங்க எல்லாம் சாமி மலையை பார்க்காதவங்க இன்றைக்கி எங்கள் மூலயமாக இன்று சாமி மலையை நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. கும்பகோணத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. தாராசுரத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான். காலையிலேயே கிளம்புவோன்னு பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கோயில் நடையெல்லாம் மூடலை, கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இனிமேல் நாங்கள் வரும்போதே அங்கே மணி 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு இறங்கியல மணி 1:45. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நடை சாத்தலை, திறந்து தான் இருந்துச்சு. ஒரு வேளை இன்றைக்கி பூட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாங்கியத்துக்காக வேணால் ஒரு மணி நேரம் பூட்டி வைப்பாங்களான்னு தெரில. ஆனால் கோயிலில் கூட்டம் அந்தளவுக்கு இருக்குது. கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதனால் இவ்வளோ கூட்டம்னு பார்த்திங்கன்னா, இப்போ கோயில் தெரியுதா? இது தாங்க சாமிமலை என்ட்ரன்ஸு. நாங்கள் நேர் வழியில் போகல, கொஞ்சம் வேணால் கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு சுற்றி போயிட்டோம். எதனால் இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க, அப்புறம் ஐயப்ப பக்தர்கள், நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸு தாங்க, நிறைய பேர் கூட்டம். அவ்வளோ கூட்டம். முதல்ல எங்களுக்கு சாமி மலையில் தான் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குங்கிறதுனால கும்பகோணத்திலே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இங்கே கண்டிஷனாக இருக்கும் கோயிலுக்குள்ளே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோனை வாங்கி வைக்கலை. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். கல்யாணம் பார்த்திங்கன்னா இது மார்கழி மாதமா, தை பிறந்துச்சுன்னா டெய்லி கையில் கல்யாணம் தான் நடக்கும். வந்தால் உள்ளே சாமி கும்பிட போகிறவங்க கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம். அந்தளவுக்கு நிறைய கல்யாணம் வரிசையில் நிற்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை. பாருங்கள், தேர் கழட்டிக்கிட்டு இருக்காங்களா மாட்டுறாங்களான்னு தெரில. நாங்கள் வண்டியில் போனதுனால அப்படியே வந்தாச்சு. இப்போ அந்த பக்கம் போக வேண்டியது, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் இந்த வழியாக சுற்றி வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு, அவ்வளோ கூட்டங்க. உள்ளே போய் பாருங்கள், அதை விட கூட்டமாக இருக்கும். பாருங்கள், கோயிலுக்கு மேலே கருணை கடலே கந்தா போற்றின்னு எழுதியிருக்கு. நம்ம கெட்ட பின்னைக்கு இதுதான் சிலை. என்ன தான் தலை சீவிட்டு வந்தாலும் வண்டியில் போகும்போது அந்த மண்டையில் உள்ள முடியெல்லாம் பறந்துடுது. கருணை கடலே கந்தா போற்றி திருக்கோயில் போட்டிருக்கு பார்த்திங்களா? சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் சுவாமி மலை. இது பின்னாடி உள்ள ஒரு வாசல். அந்த வாசல் வழியாக தான் நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ முன்னாடி உள்ள வாசல் வழியாக போக முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம். நான் உங்களுக்கு ரிட்டன் வரும்போது முன்னாடி உள்ள வாசலை காட்டுறேன். அது ஃபுல்லாக கடை, பூக்கடை, பொம்மை கடை, அதெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ போனோம்னா நேராக போனால் பிரசாதம் கொடுக்குற இடம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நம்ம மேலே அப்படியே ஏறி போகலாம். பாருங்கள், மேலே அதுதாங்க மலைன்னு பார்த்திங்கன்னா பழனி மலை மாதிரிலாம் இருக்காது. அவ்வளோதான், ஒரு 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 100 படி 100 படியாக ஒரு 200 படி ஏற வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். அவ்வளோக்கு 200 படிக்குள்ளே தான் இருக்கும் மொத்தமே கோயிலுக்குள்ளே. அவ்வளோதாங்க மலையே. பாருங்கள், சுந்தர், தருணு. இது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாதவங்க தொட்டி கட்டுறது, மஞ்சள் கயிறு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் உள்ள ஒரு மரம், நெல்லிக்காய் மரம் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக உள்ளே போகையில் 12:30 மணி இருக்கும். 12:30 12:15 இருக்கும். பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். பிரசாதத்துக்கு ஒரு கூட்டம், வரிசையில் நிற்கிறதுக்கு ஒரு கூட்டம். இப்போ நிற்கிறாங்க பார்த்திங்களா? இது இலவச தரிசனம். இதில் போனால் மேலே இலவச தரிசனத்துக்கு போகலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு. 100 ரூபா டிக்கெட்டில் பாருங்கள், அதுலேயுமே கூட்டம்தான். நம்ம எப்பயுமே இலவச தரிசனத்தில் போகிற ஆட்கள் தான், அதனால் அதில் ஏறி போயாச்சு. கூட்டத்தை பார்த்திங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஸ்கூல் லீவு, பரீட்சை லீவு, கோயிலுக்கு மாலை போட்டு வந்தவங்க, அப்புறம் சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க, ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்க, இது எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாயிருச்சு. இப்போ நாங்கள் இந்த கூட்டத்தில் ஏறி மலை ஏறணும். இந்த படியில் ஒரு 100 படி, அதுக்கு மேலே ஒரு 100 படி, அவ்வளோதாங்க. இது 200 படியை தாண்டி போகிறோம் நம்ம. அவ்வளோதான். வாங்க, நீங்களும் இலவசமாக எங்கள் கூட சேர்ந்து எந்தெந்த ஊர்களில் இருந்தாலும் முருகனை இன்று நீங்கள் எங்களோட சேர்ந்து இன்றைக்கி அவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி மலை ஃப்ரீயாக வந்துட்டீங்க.
இப்போ வந்து உள்ளே போக முடியாது, ஏன்னா ஒருத்தர் தொப்பையை வச்சு மறைச்சிக்கிட்டாரு. போய் சாமியை கும்பிட்டு இறங்கியாச்சு. இந்த வழியில் பாருங்கள், இந்த வழியில் தாங்க இறங்கி வரணும். இறங்கி கீழே வந்துட்டோம். வந்தால் இங்கே வந்து தான் எல்லாம் செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க எல்லாம் அந்த வேலையாக இருந்தாங்க. நம்மளும் நம்ம கடமைக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள், பூரா ஐயப்ப சாமிங்க தான். அது தாங்க மேலே இருக்கா, அந்த வழியை போய் மேலே சாமி கும்பிட்டு இந்த வழியாக கீழே இறங்கி வந்துடணும். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் வரிசையில் நின்றுருப்போம். 1.25 மணி நேரம் நின்றுருப்போம், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் நிற்கலை. அவங்களுக்கு சின்ன கோயில் தானே, அதனால் போக போக அப்படியே கூட்டம் பூரா இறங்கிருச்சு. சுற்றி அனுப்பி விட்டாங்க. ரொம்ப நேரம்லாம் உள்ளே நிற்க விடலை. சாமி கும்பிட்டாச்சுங்க நல்லபடியாக. சுந்தரை வந்து என் வீட்டுக்காரர் தாங்க தூக்கிக்கிட்டே வந்தார். என்னால் முடியல, ஏன்னா நான் நடக்கிறதே பெருசாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கேரியா வந்துருச்சு. கூட்டம், கால் நிற்க முடியல, நடுக்கம். அந்த மாத்திரை போடுறது வந்து எனக்கு கை கால் நடுக்கம் கொடுக்குது, அது என்னன்னு தெரியல. இங்கே வந்து பாருங்கங்க, ஒரு சூப்பரான ஒரு இது. எல்லாம் வீடு கட்டணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், நிறைய பேர் வீடு கட்டணுன்ற ஒரு ஆசையில் தான் பார்த்திங்கன்னா கல்லை வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ கட்டட வேலை நடக்குது, அதனால் கல்லை இடித்து கொட்டியிருக்காங்க. அதில் வந்து யாரோ அடுக்கவும் எல்லோரும் பார்த்து அடுக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி கிடையாது. இப்போ தாங்க புதுசாக அந்த மாதிரி அடுக்குறாங்க. நம்ம வந்து வீடு கட்டணும்னு ஏற்கனவே நம்மளும் ஒரு ஆசையில் இருக்கோமா, சரி வாங்க நம்மளும் ஒரு அடுக்கு அடிக்கிறோம்ன்ட்டு நானும் தருணும் போய் ஃபஸ்ட்டு நான் போய் அடுக்கினேன். தருணும் பாருங்கள், என்னைய வீடியோ எடுறானா, என் காலை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். இதுதான் நான் ரொம்பலாம் வைக்கலைங்க, ஒரு 3 கல் 4 கல் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் வீடு கட்ட வரவங்க ஏற்கனவே அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அதிலேருந்து எடுத்து அடுக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலையாகி போயிடும். அதனால் நான் கீழே கிடந்த கல் 3 கல்லை மட்டும் எடுத்து, ஒரு சம்பிரதாயங்கிறதுனால நம்மளும் ஒரு நம்பிக்கையை வச்சுருவோமே அப்படின்ட்டு பாருங்கள், கீழே கிடக்கிற கல்லை மட்டும் எடுத்து 3 கல், அது பக்கத்துலேயே 3 கல் வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. ஏதாவது கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, 3வது மொட்டை மாடிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். போதும், நமக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்ட்டு. இதே மாதிரியே நீங்களும் சாமி மேலே கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இதை மாதிரி அடுக்குங்க. இது வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க பெண்கள் நிறைய பேர் இதே மாதிரி அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரணுங்கிறதுனால இங்கே நோக்கில் உட்காந்தாச்சு. சுந்தர் நல்லா போஸ் கொடுக்குறான். தர்ணி ஏன் உம்முன்னு இருக்காங்கன்னு காரணம் என்னென்னா, அவனுக்கு பொம்மை கேட்டுக்கிட்டே இருந்தான். பொம்மை எங்களால் வாங்கி தர முடியலை. ஆனால் சுந்தர் எதுவும் கேட்கல, அவன் எப்பயும் கேட்கவும் மாட்டான். சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு தலைவாசலை காட்டுறேன், கோயிலுக்கு தலைவாசலை. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கருவறை மேலே இருக்கக்கூடிய இடம். இதுதாங்க கோயிலுக்கு தலைவாசல். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் வாசப்படி. இது வழியாக தான் ஏறி உள்ளே போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறைய இருக்கும். இந்த லாஸ்ட்டு வரைக்கும் கடை இருக்கும். நாங்கள் அங்கே அப்படி போகலை, வண்டி வந்து அந்த வாசலில் நிப்பாட்டியிருக்கிறதுனால மறுபடியும் இப்படி உள்ளே போய் அங்கிட்டு போகணும். சாமியை நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க. நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க.